அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி தஞ்சாவூர் கடப்பா எப்படி செய்யுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் அப்படின்னு செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கடப்பா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அருமையான கடப்பாவை எப்படி செய்யுதுன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் போல் பாசிப்பருப்பு நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி கடப்பா செய்ய போகிறேன். அதுக்குரிய அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவுகள்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த குக்கரில் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் அது கூடையே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதிலையே சேர்த்துடலாம். அது கூடையே பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளியை நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் குக்கரில் சேர்த்துடலாம். அது கூடையே பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக ஒரு ட்ராப் போல் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி நம்ம விசில் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வெந்துட்டுருக்க டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும், ஒரு தேங்காய் பேஸ்ட்டை. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் போல் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய், அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை நம்ம இதில் சேர்த்துடலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா 4 முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கலை. முந்திரி பருப்பு சேர்த்தா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து இது கூடயே ஒரு 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகா கீரி குக்கரில் சேர்த்துருக்கோம். அதனால் இங்கே ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பருப்பு கடையிற மத்து இருந்தால் அதை வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிச்சிடக்கூடாது. அந்த உருளைக்கிழங்குலாம் 1 2 நமக்கு வாயில் கடிப்பட்டு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பருப்பு உருளைக்கிழங்குலாம் மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் இப்போ வேறு ஒரு பேனுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய், பொட்டுக்கடல, பச்சை மிளகாய், சோம்பு, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த தேங்காய், பொட்டுக்கடல அதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடயே ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பண்ணி வச்சுருக்க அந்த தாளிப்பை கடப்பால் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கடப்பா வந்து ரெடி ஆயிரும். அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளுடைய தஞ்சாவூர் கடப்பா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இலையை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கடப்பா ரொம்பவே சுலபமாக குக்கரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.